நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்த்துட்டு வரோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாறிட்டு இருக்கு ஐபிஎல். ஏன்னா ஆரம்பத்துல ஆண்ட பரம்பரைகள், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருந்தது. எப்ப ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. அதை ஒரு ஆண்ட பரம்பரையான மும்பை இந்தியன்ஸ் போக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க கிட்ட அந்த இளம் ரத்தம் இல்லாதனால அவங்க கொஞ்சம் சோடை போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அதுல ஆக்ஷன்லயும் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சரியான இளம் வீரர்கள் எடுக்காதனால, அதுக்கப்புறம் முதல் சில ஆட்டங்கள்ல இளம் வீரர்களை பயன்படுத்தாதனால அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே இளம் வீரர்களை ஊக்குவிக்கிறதுல ரொம்பவே சிறந்தவங்க. அதனால அவங்க சிறப்பா ஆடிட்டு வராங்க. ஸோ அவங்க அவங்களோட டீம்ல அந்த ஒற்றுமையின்மை போன வருஷம் அப்பட்டமா தெரிஞ்சது. இந்த வருஷம் அந்த ஒற்றுமையோட பலம் கண்கூட தெரியுது. அதனால அவங்க தொடர்ந்து வின் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கரோட பர்த்டே. மும்பை இந்தியன்ஸ் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஹிட்மேன் 2 கன்சிக்யூட்டிவ் 50 அடிச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் ஒரு கடப்பாறை பேட்டிங் சைடா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கோ ஒரு சச்சின் ஃபேனுக்கோ என்ன வேணும்? அதாவது ஆரோக்கிய பால் விளம்பரத்துல சொல்ல மாதிரி இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? அப்படிதான் இருக்கு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களோட மனநிலை. நேத்தைக்கு ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடந்தது. ஹர்திக் பாண்டியா அவர் தொடர்ந்து டேஸ்ல வின் பண்ணிக்கிட்டே வராரு. அவருக்கு அந்த ஒரு ஹார்டு லக் ரொம்ப சாஃப்டாவே அவருக்கு உதவுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தொடர்ந்து டாஸை வின் பண்றதுல ஒரு சூப்பரான கேப்டனா இருக்கிறாரு. ஒரு அதிர்ஷ்டமான கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்றதுல குறியா இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணாரு. நேத்திக்கு மேட்ச்ல விக்னேஷ் புதூர் மட்டும்தான் ஒரு மாற்று வீரராக இருந்தாரு அஸ்வினி குமார் பதில. மற்றபடி சேம் லெவன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாங்க ஹைதராபாத் அணி போன வருஷம் பேட்டிங்காக ரொம்பவே புகழப்பட்ட ஒரு அணி. இந்த வருஷம் ஒரே ஒரு மேட்ச்ல தான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க அதிகமான ஸ்கோர் அடிச்சாங்க. மற்றபடி எல்லா மேட்ச்லயும் ஒரு கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்ச மேட்ச், அதாவது இஷான் கிஷன் செஞ்சுரி அடிச்ச மேட்ச், அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்ச மேட்ச், இந்த 2 மேட்ச் மட்டும்தான் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ மற்றபடி அவங்களோட பேட்டிங் ரொம்பவே சுமாரா இருக்கு. பவுலிங்கும் ரொம்பவே ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஹெட்டோட நட்டு போல்ட்டையெல்லாம் போல்ட் கழட்டிட்டாரு. ஏர்லியராகவே அவர் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அவரையும் ஈஸியா எடுத்துட்டாரு போல்ட். இஷான் கிஷன் அவரோட அவுட்டு தான் இப்ப சோசியல் மீடியால ஒரு சென்சேஷனா இருக்கு. அம்பையர் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி, அம்பானிடா அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும். அது நேற்றுக்கு அப்பட்டமா அந்த கான்ட்ரவர்சியை பெரிதும் ஊக்குவிக்கிற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இஷான் கிஷன் அவுட் அவரா போனதுதான் அதுல அவரோட தவறு. ஸோ வைடு கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் அம்பையர். ஆனா இஷான் கிஷன் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுனால அவர் அவுட்ன்ற மாதிரி கொடுத்தாரு. ஸோ அவர் வாக் பண்றதை பார்த்துட்டு தான் அவுட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, அவுட்னு கொடுத்துட்டு அவுட் இல்லைன்னு இஷான் கிஷன் ஃபீல் பண்ணா அவர் அப்பீல் போயிருக்கலாம். கில்கிறிஸ்ட் மாதிரி அவுட்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. சம்டைம்ஸ் நிக்கோல இந்த பேட்ல படுறது வராது அப்படின்ற மாதிரியும் சில நேரம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ கீப்பர் கேட்ச்ல எல்லாம் பேட்லேயே பட்டிருக்காது. பட் பேட்ஸ்மேன் அவங்க பட்டுருச்சுன்னு ஃபீல் பண்ணி போயிடுவாங்க. அவங்க டிஆர்எஸ் எடுத்தா ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு டிஆர்எஸ் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சிடரேஷன்ல அவங்க வாக் பண்ணி போவாங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இஷான் கிஷன் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் பிளேயரா இருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. அதனால இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இது எப்பவுமே வர்றதுதான். ஸோ அதை விட்டு தருவோம். இஷான் கிஷன் அவர் பாவம் ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ் கிடைக்கல. ஸோ அதை மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸே அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தான் அவர் அவுட் ஆனோன்னு அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிளாசன் அவர் தான் மிகப்பெரிய தூணா இருந்தாரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல. கிளாசன் அண்ட் அபினவ் மனோகர் இவங்க 2 பேரும் 99 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதனாலதான் 100+ ரன்ஸ் அவங்களால தாண்ட முடிஞ்சது. 13 ரன்னுக்கு 4 விக்கெட் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இப்போ 143 அப்படின்ற ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ பவுலிங்ல மும்பை இந்தியன்ஸ் டாப் கிளாஸ்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். தீபக் சகாரோட முதல் 4 ஓவர்ஸையும் பவர் பிளே, அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 4 ஓவர்ஸ்
ஃபர்ஸ்டே முடிச்சிட்டாங்க. ஒரே ஸ்பெல்லே வந்து 4 ஓவர்ஸையும் முடிச்சு 4 ஓவருக்கு 12 ரன்னு 2 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா நேத்து போட்டாரு தீபக் சகர். ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு ஒரு பக்கபலமா இருந்து அவரும் விக்கெட் வேட்டையாடிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். சாண்ட்னர் விக்கெட் பெருசா எடுக்கல அப்படின்னாலும் ரன்ஸை வந்து நல்லா கட்டுப்படுத்துறாரு. பும்ரா முக்கியமான நேரத்துல ஏதாவது ஒரு விக்கெட் எடுப்பாரு, அப்புறம் கடைசி கட்ட நேரத்துல ரன்ஸை கட்டுப்படுத்துவார். அந்த பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் வந்து சிறப்பா செய்யணும். ஃபீல்டிங்ல வந்து சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு கேட்ச் மிஸ் தான். மற்றபடி வந்து ஃபீல்டிங்ல மிகப்பெரிய அளவுக்கு குறை சொல்றபடி நிறைய இல்லை. ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 143 ரன்ஸ் இதை வந்து ஈஸியா அடிச்சிடலாம். அவங்க இப்ப இருக்கிற ஃபார்ம்ல ஈஸியா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதேபடிதான் நடந்தது. ரிக்கல்டன் மட்டும் 11 ரன்கள் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க. ரோஹித் சர்மா கடந்த பல போட்டிகள்ல செஞ்ச தவறுகளை எல்லாம் சரி செஞ்சு இப்போ வந்து அவசரப்பட்டு அடிக்காம, ஸ்வீப் ஆடாம, 4 அடிச்சா அடுத்த பால் 4 அடிக்கணும்னு நினைக்காம சிங்கிள் ஆட ட்ரை பண்ணி பழைய ரோஹித் சர்மாவா, அதாவது அந்த 264 அடிக்கிறப்ப எப்படி ஒரு பொறுமையை கடைபிடிப்பாரோ அந்த மாதிரியான ஒரு ரோஹித் சர்மாவா இப்ப ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரோஹித் சர்மா வந்தாருன்னா அடி தான். ஒரு சேவக் மாதிரியான மோடுக்கு மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் அதுல வந்து கொஞ்சம் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும். இப்போ கொஞ்சம் வந்து மாடரேட்டா இன்னிங்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு. அது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரிக்கல்டன் அவுட் ஆயிட்டாலும் ரோஹித் சர்மா இருக்காரு அப்படின்றது வந்து மும்பை இந்தியன்ஸ் அன்னைக்கு மிகப்பெரிய பக்க பலமா இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா இருக்காரு, ஒரு சைடு ரோஹித் சர்மா இருக்காருன்றதே மிகப்பெரிய பலம். அதனால இன்னொரு சைடு இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஃப்ரீயா ஆடலாம். ஏன்னா ரோஹித் சர்மா இருக்காருன்னா கண்டிப்பா ஓரளவு ரன்ஸ் அடிச்சு கொண்டு வந்துருவாரு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கும். அதனால மற்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து அவங்க ஃப்ரீயா ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த பிளேம் எல்லாம் ரோஹித் சர்மா தாங்கிக்குவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா மற்ற பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி சரியா விளையாடல அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சான்சஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இது வந்து நமக்கு நிதர்சனம் தான். ஸோ அதனால ரோஹித் சர்மாவோட அந்த ஆங்கர் ரோல்ன்றது ரொம்பவே முக்கியம். அதை கடந்த 2 மேட்சா சூப்பரா பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அப்புறம் வந்து ஸ்கை அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரோட அந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா விளையாடுற மாதிரி இருக்கு. 2 பேருமே வந்து எல்லா ஷாட்ஸும் ஆடுறது, ஸ்வீப் ஷாட் ஆடுறது, அதே மாதிரி புல் ஷாட் ஆடுறது, அப்புறம் வந்து பவுன்சரை வந்து பவுண்டரிக்கு விரட்டுறது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஷாட்ஸ் வந்து சூப்பரா ஆடுறாங்க. அதுலயும் சூரியகுமார் யாதவோட அந்த ஸ்வீப் ஷாட் வந்து ரொம்பவே பார்க்க அப்படியே எலகண்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீப் ஷாட்டை வந்து நல்லா ஆடுறது சூரியகுமார் யாதவ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்குலாம் அவ்வளவு ஸ்வீப் ஷாட் வராது. ஏன்னா அதுல தான் நிறைய எல்பிடபிள்யூ ஆவாரு. ஸோ ஸ்வீப் ஷாட்டை நல்லா ஆட தெரிஞ்ச பிளேயர்ஸே ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அந்த வகையில சூப்பரா ஆடிட்டு இருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ். மும்பை இந்தியன்ஸ் ஸோ அபாரமா வந்து விளையாண்டு 16 ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இந்த வெற்றியின் மூலமா ரன் ரேட்லயும் வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அதுவும் முக்கியமா இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் அவரோட பிறந்த நாள் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசா மும்பை இந்தியன்ஸ் வெற்றியையும் பரிசளிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவும் ஃபார்முக்கு வந்திருக்கிறாரு. இவங்களும் 3rd பிளேஸ் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸை திரும்பவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சச்சினோட பிறந்த நாளுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பயந்துதான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கன்சிக்யூட்டிவா 4 வின்ஸ். ஏன்னா இது வரைக்கும் கப்பு ஜெயிக்காத டீம்ஸ் எல்லாம் வந்து ஓகே மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் பிலோவா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஆடலாம்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கூட. அதுல பஞ்சாப் கிங்ஸ் இப்போ கொஞ்சம் தடுமாறுறாங்க. பட் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க சாலிடா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம் இந்த தடவை சாம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் மேல ஏறி வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பயப்பட வைக்கதான் செய்யும். ஸோ அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கு. இப்ப கடந்த சில வருஷங்களா 4 வருஷங்களா பண்ணாதான் இந்த வருஷம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு ஐபிஎல். மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த மேட்ச்ல வந்து சூப்பரா ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ முக்கியமா வந்து ரோஹித் சர்மா 70 ரன்ஸ் வந்து அடிச்சாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆறுதலா அமைஞ்சது ரசிகர்களுக்கு. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா அந்த கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவரோட அந்த ஃபார்ம் வந்து டவுன் ஆகும்போது அது அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேரியரையும் பாதிக்கும்.
ஸோ இதில் வந்து அவர் கான்ஃபிடென்ட்டாக ஆடினார் அப்படின்னா தான் அது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியருக்கும் அது ஒரு பூஸ்டாக இருக்கும். இன்னும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியர்ஸில் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் ஒரு 2-3 வருஷம் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதிகபட்சம் 2027 வேர்ல்டு கப் வரையும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓடிஐயில். டெஸ்ட்டில் எப்படின்னு தெரில. ஸோ அது வரைக்கும் அவரோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ஐபிஎல்லையும் அந்த ஃபார்மை தொடர்ந்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு வைப்பை கொடுக்கும், அது நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் டு இட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.